ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா கார்த்தி எப்படியாவது கண்டுபிடிச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அந்த ரூமில் நெருப்பை வச்சு கொளுத்திருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியும் ரூம்லேருந்து வெளியே வந்துருந்தாங்க. உடனே மாயா குருவரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மேனேஜர் இந்த மாதிரிக்கு கார்த்தியை அழைச்சிட்டு போயிருக்கிறாரு. கார்த்திக்கு ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போலுக்கு, அநேகமாக அவங்க பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கணும். நீங்கள் உடனே வந்தீங்கன்னா அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே குருவரனும் அந்த பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாயாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. மாயா, இன்னுமேல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிடாதீங்க, தேவையில்லாமல் வேறு யாருக்காவது ஆபத்து வந்துடும் அப்படிங்கும்போது, இல்லை சார் என்னை மன்னிச்சிருங்க, எப்படியாவது கார்த்தியை பிடிச்சிருன்னு சொல்லி தான் இந்த மாதிரிக்கு நான் பண்ணிட்டேன், இன்னுமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க எங்கே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியலையே, ஒருவேளை பக்கத்தில் எங்கேயாவது போனாக்கி நம்ம யாராவது கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிக்கிட்டு அவங்க வேறு எங்கேயாவது போயிருக்கலாம். உண்மையில் நீங்கள் கார்த்தியை தான் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சார், நான் கார்த்தியை தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு அங்கே கார்த்தி இல்லையே அப்படின்னு குருவரன் சொல்லவும், இது கெட்டதுமே மாயாவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அடுத்துங்க பார்த்தோம்னா சாருவை தான் காட்டுறாங்க. சாரு இந்த பரிகாரத்தில் செஞ்சு முடிச்சிருந்தாங்க. அப்போ ஐயோ எனக்கு கை கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்வதியும் பத்மாவும் அவங்களுக்கு ஒத்தனம்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சாரு சொல்கிறாங்க, எனக்கு கண்ணு தெரியாமல் நான் நடிக்கிறதும் போகிறோம், எனக்கு இந்த பரிகாரமும் போகிறோம், என்னால் தாங்க முடியல அப்படிங்கும்போது, அப்போ பத்மா சொல்கிறாங்க, இதில் ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு அப்படிங்கும்போது, என்னது நல்ல விஷயமா, அப்படி என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சாரு கேட்கும்போது, ஆமாம், எல்லாருக்கும் உன் மேலே ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருந்தது, உனக்கு ஒருவேளை கண்ணு தெரியுமா தெரியாது அப்படின்னு. இப்போ இந்த பரிகாரம் நீ பண்ணனால எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுது உனக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே சாரு சொல்கிறாங்க, நல்லா தெரிஞ்சது போங்க, இதுக்கு எனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சுன்னே நான் சொல்லியிருக்கலாம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கும்போது, சரி சாரு கொஞ்சம் பொறுத்துக்கோ, என்ன இருந்தாலும் சரிதான், சீனுவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அதுக்காக இதெல்லாம் நீ பொறுத்துக்கோ அப்படிங்கும்போது, இன்னும் நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கோ தெரியல அப்படின்னு சாரு நொந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் கட்டுறாங்க. அப்போ புவனேஸ்வரி கார்த்தியை அவங்க கையில் அடிபட்டுருக்குது, அதனால உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது, அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன மேனேஜர், உங்களை நம்பி தானே நான் கார்த்தியை ஒப்படைச்சேன், ஆனால் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அப்படிங்கும்போது, உடனே மேனேஜர் சொல்கிறாங்க, அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனால் புதுசாக ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்துருக்கிறா, அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் அந்த ரூமை தான் நோட்டை விட்டுட்டு இருக்கிறா அப்படிங்கவும், என்னது புதுசாக ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்துருக்காள் அப்படின்னு புவனேஸ்வரி கேட்கும்போது, ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே அவள் ஃபோட்டோ ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, உடனே மேனேஜர் அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. பார்த்தோம்னா மாயாவாக இருக்கிறாங்க. உடனே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க, மாயா தான் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாளா அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு தெரியுமா மேடம் அப்படிங்கும்போது, எனக்கு நல்லாவே தெரியும், இவளால் தான் கார்த்தி ஒளிஞ்சே இருக்கிறா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மேனேஜர் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன மேடம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அவளை உடனே வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் முடியாது, நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, வேலையை விட்டு தூக்கணும்னா இவன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லும் போது, நம்ம வேலையை விட்டு இவளை தூக்கிட முடியாது அப்படின்னு சொல்லவும், எனக்கு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, இவளை வேலையை விட்டு நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கவும், அப்படிலாம் முடியாது மேடம் அப்படின்னு மேனேஜர் சொல்றாங்க. நான் தான் சொல்லிட்டோம்ல, 2 நாளில் உன்னை வேலையை விட்டு இவளை தூக்குறேன்னு, அதை நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராமை தான் காட்டுறாங்க. ரகுராம் கோயிலில் அவங்க பூசாரிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை நான் தீ மிதிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க அப்படிங்கவும், இது கெட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ரகு, எதுக்காக திடீர்னு இந்த மாதிரிக்கு வேண்டுதல் அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது, எல்லாமே என் பொண்ணுக்காக தான், என் பொண்ணு இந்த போட்டியில் ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் இந்த மாதிரிக்கு ஒரு நேர்த்தி கடனை வச்சிருக்கிறேன் அப்படிங்கவும், இது கெட்டதுமே ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க அது ரொம்பவே கொஞ்சம் அதாவது கஷ்டமான நேர்த்தி கடன் அப்படிங்கும்போது, என் பொண்ணுக்காக நான் எதனாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன், என் பொண்ணு இந்த போட்டியில் ஜெயிக்கணும், எனக்கு அதுதான் வேணும், அந்த நேர்த்தி கடன் பண்ணுறதுக்கு எல்லா இதுவுமே பண்ணுங்க அப்படின்னு அவங்க பூசாரிகிட்ட சொல்லவும், அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ அவங்கள பார்க்கறதுக்காக ஒரு 2-3 பேர் வரவும், என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, நம்ம எப்போவுமே வருஷம் நல்ல மனிதர்கள்னு சொல்லிக்கிட்டு அவார்டு கொடுப்போம்ல, அதில் இந்த வருஷம் உங்களை தான் தேர்ந்தெடுத்துருக்குறோம் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ரகுராமும் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சந்தோஷப்பட்டுதாங்க. சரிங்க நான் வந்துடுது அப்படின்னு சொல்லும் போது, என்னைக்கு வரணும் அப்படின்னு அவங்க சொல்லவும், அன்னைக்கே வந்துடுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ரகுராமுக்கிட்ட சொன்னாங்களா, அந்த ஆட்கள் புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே ரகுராம்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது, அப்போ மகாலிங்க கேட்குறாங்க, எதுக்குங்க நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுறீங்க, அவருக்கு எதுக்காக அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு மகாலிங்க கேட்கவும், அது நீங்கள் அங்கே பார்த்துக்கிடுங்க அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராமுக்கு அவார்டு
கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சந்தோஷப்பட்டுதாங்க. அப்போ எல்லாருமே வந்து அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி இங்கே வராங்க. உடனே வந்து சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராமுக்கு அவார்டு கொடுக்கறதுக்காக போகும்போது அப்போ புவனேஸ்வரி வந்து தடுத்து நிறுத்துதாங்க. உடனே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக அப்படி தடுத்து நிறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மா இவர் என்ன சாதிச்சிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு அவார்டு கொடுக்குறீங்க, இவர் குடும்பத்தில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா, சொல்ல பொண்ணாக்கி இவருடைய மனைவி வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அதில் ஜாமீனில் தான் இப்போ வீட்டில் இருக்கிறாங்க. அது மட்டுமா மாயாவை வந்து இந்த மாதிரிக்கு ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கிறா, அதாவது ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து தான் அவள் கல்யாணம் பண்ணியிருக்கிறா. அது மட்டும் இல்லை, இவ பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாள், சொல்ல பொண்ணாக்கி என்னுடைய அண்ணன் பையனை தான் கல்யாணம் பண்ணுறதுக்காக இருந்தது, ஆனால் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இவ வீட்டு பையனை தான் வந்து இந்த மாயா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழக்கூட இல்லை. இப்படி இவங்க குடும்பத்திலேயே பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும்போது இவர் என்ன சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி வந்து ரகுராமா அவமானப்படுத்துகிற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே மாயா ஜானகி குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சிவா சொல்கிறாங்க, என்னங்க எங்கள் அண்ணனை கூப்பிட்டு வச்சு நீங்கள் அசிங்கப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து அந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அது உங்கள் குடும்ப பிரச்சனை அப்படிங்கும்போது, எதுங்க குடும்ப பிரச்சனை, எங்கள் அண்ணன் பையனோட கதையை வந்து இவன் பொண்டாட்டி வந்து முடிச்சிருக்கிறா, இது உங்கள் குடும்ப பிரச்சனையா, நாங்கள் வந்து எங்கள் வீட்டை வாரிசை வந்து இழந்து இன்னைக்கு நாங்கள் தவிச்சு நின்றுட்டு இருக்கிறோம், அதுக்கு காரணமான இந்த குடும்பத்துக்கு வந்து சிறந்த மனிதர்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் என்னென்னா அவார்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு புவனேஸ்வரி கண்ணா பின்னான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே ரகுராம் வந்து அப்படியே தலை குனிஞ்சு அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பவும் உடனே வந்து மாயாவும் ஜானகியும் வந்து தடுக்கிறாங்க. அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க, எங்கள் பெரியப்பாவை தலைகுனியை வச்சுட்டே இல்லை, எங்கள் பெரியப்பா என்ன தப்பு பண்ணினார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரியை அவங்க வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை வச்சு இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொல்ல பொண்ணாக்கி இவங்க அண்ணன் பையனோட கதை வந்து முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களா, ஆனால் அவங்க அண்ணன் பையன் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாயா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கும்போது, ஆமாம் இவங்க அண்ணன் பையன் உயிரோட தான் இருக்கிறாரு, அதுக்குள்ள ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஹோட்டலில் கார்த்தி வந்து மேனேஜரோட போனதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறாங்க மாயா. உடனே அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. அது மட்டுமா இன்னும் ஏராளமான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயா காட்டவும் இதெல்லாம் பார்த்துட்டு புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்?